எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 27 வயசு கபடி கோச்சு கண்ணகி நகர் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர் புக் பண்ணப்பட்டிருக்குவார். அந்த செக்ஷுவலியை அசால்ட் பண்ணியிருக்காரு. அந்த காரணத்துக்காக 17 வயசு பொண்ணு, அது ஆக்சுவலி கபடி பிளேயர். 3 மாதம், அதாவது பாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே 3 தடவை இது செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் அதை தேடுதல் வேட்டையில் இருக்காங்க அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. போலீஸ் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்யூஸ்டு, அதாவது இந்த கபடி கோச்சு கேர்ள்ஸோடைய அந்த கபடி அந்த இதை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கபடி கிளப்பு அதே லொக்காலிட்டியில் ரொம்ப பல வருஷங்களாக ரன் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் ஒரு பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. அது அந்த பொண்ணு அவங்க பாட்டியோடு இருந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னா, அந்த பொண்ணோட டீம்மேட்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட பிஹேவியரில் சேஞ்சஸ் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அதை பற்றி பேசியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோச் செக்ஷுவலி அசால்ட் பண்ணது த்ரீ அக்கேஷன்ஸில் பிட்வீன் அந்த ஜான்வரி அண்ட் மே அந்த வருஷத்தில் 3 டைம்ஸ் பண்ணது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இத்தனை நாள் அது யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இருந்திருக்கு அந்த பொண்ணு. இந்த இன்சிடெண்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்தது எப்போன்னா, லாஸ்ட் வீக் அந்த பொண்ணோட வீட்டில் நடந்திருக்கு. அது அவங்க யாரும் இல்லாமல் இருந்திருக்காங்க அங்கே. அது என்னென்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாட்டி வந்தவுடனே இந்த மாதிரி அந்த கோச் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்கு அவங்க பாட்டிக்கிட்ட. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க கண்ணகி நகர் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில். கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் பண்ணப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அகைன்ஸ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். இந்த 2 ஸ்பெஷல் டீம்ஸ் இப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டு ட்ரேஸ் அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பண்ணுவோம் எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட டீமில் இருந்தாங்களோ அவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த மாதிரி சிமிலர் அப்யூஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இப்போ அண்டர்வேல தான் இருக்குது. அந்த பொண்ணை என்ன சொல்லி அவன் லியூர் பண்ணி கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அந்த மாதிரி பண்ணும்போதே அந்த பொண்ணு அவங்க டீம்மேட்ஸ்கிட்டையோ ஃப்ரெண்ட் பாட்டிக்கிட்ட இல்லாட்டி யார்ட்டையா சொல்லியிருந்தா, இது மீதி 2 தடவை இந்த மாதிரி பண்ணுறது அப்போவே அவங்க ஆக்ஷன் எடுத்துருந்துருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பயத்தில் அது ட்ராமா மாதிரி ஆகிருக்குமா அப்படிங்கிறதும் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதேமாரி இன்னொரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. எங்கன்னா குன்றத்தூர் அப்படிங்கிற இடத்துல தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு 17 இயர் ஓல்டு கேர்ள் கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்கு 4 மென்னால். அந்த பொண்ணு என்னென்னா 12th எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சு இந்த வருஷம் அப்படிங்கிறனால அந்த கோச்சிங் செக்ஷனுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக அந்த பாஸ்ட் மந்த்து போலீஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர தேர்ஸ்டே நைட்டு. அந்த டைமில் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, எங்கே இருந்தேன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 4 பேர் என்ன அசால்ட் பண்ணிட்டாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த டெஸ்ட்டுக்காக. ஏதாவது செக்ஷுவலாக அப்யூஸு இதெல்லாம் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அப்புறம் லாட்ஜும் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க SRMC போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சர்வைவர், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு செக் பண்ண போயிருக்கு சோஷியல் மீடியாவில். அது அக்வைண்டன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அறிமுகம் ஆகிறதுக்கு. அப்போ முகமது அப்படிங்கிறவன் நியர் குன்றத்தூர் அந்த இடத்துல அவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான், நான் அன்வில்லாக இருக்கேன் அப்படின்னு. அவனுடைய அசோசியேட்ஸு அப்புறம் ட்ராப் பண்ணவன் அவங்க 2-3 பேரும் ஐசோலேட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் மாங்காடு அந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருகம்பாக்கம் அந்த ஏரியாவில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 அதர்ஸ் பண்ணி அவங்க அசால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க அவங்க. போலீஸ் வந்து இந்த 6 பேர் வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. 20 வயசு பையன் ஃப்ரம் குன்றத்தூர். இன்னும் புக் பண்ணியிருக்காங்க. இவங்க சார்ஜஸ் ரேப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை வந்து போலீஸ் கொஸ்டின் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து அவங்க அந்த இன்வால்மெண்ட் இருக்கா இந்த க்ரைமில் என்ன அப்படின்னு வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இனிமேல் தான் அதை பற்றி என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, அங்கே மீட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவங்க யார் எப்படி அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா வந்து பொய் பேசி ஏமாற்றி செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய க்ரைம்ஸ் இதன் மூலிமா நடக்குது. அதனால் வந்து இதனால் தன் உயிரை மாய்த்து கொள்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நம்ம இந்த கோச்சோட இந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். பார்த்தா அந்த ஆளே வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி இது பண்ணியிருக்கான். ஸோ பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக இருந்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.